ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்ய போகிறோம். அதுக்கு பேர் முர்த்தபா. அது சிக்கனில் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும். உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும். நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது. நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீ தைரியசாலியாக இருந்தால் பயம் வராது. ஓகே, நம்ம இப்போது முர்த்தபா செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். நான் இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் உப்பு, தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இப்போ இதில் நம்ம இந்த கோழியை போட்டு பிரட்டிக்கலாம். இப்போது நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இதை 1 மணி நேரம் செஞ்சு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போது முர்த்தபா செய்யறதுக்கு 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. இதுக்கு நான் 2 முட்டை இதில் உடைச்சிருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், ஒரு 1/2 கிளாஸ் பால். இதை ஊற்றிட்டு இதை நல்லா அடிச்சுக்கணும். இதோட 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை நல்லா அடிச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுருவோம். இப்போ நம்ம இதில் எண்ணெய் போட்டு ஒரு 1 மணி நேரம் இதை ஊறும். இதுக்கு 1 மணி நேரம் ஆனோன்னு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த சிக்கனை ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இதை போட்டு இதை கொஞ்சம் கழுவி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச சிக்கனு தண்ணியெல்லாம் சுத்தமாக முடிஞ்சு நல்லா சுண்டி இதாகிடுச்சு, வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ சின்ன சின்னதாக புட்டு எலும்பெல்லாம் எடுத்துட்டு சதை பீஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நான் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். இது 3 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் கரம் மசாலா தான் சேர்க்கணும். கரம் மசாலா என்கிட்ட இப்போ தீந்துருச்சு, அதனால் நான் இப்போ இதை போட்டு தாளிச்சுக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் இது போட வேண்டாம். இப்போ நான் இது 5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை நான் இதில் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 5 வெங்காயம்.
இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு, இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த நேரத்தில் நீங்கள் கரம் மசாலா இருந்தால் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா இப்போ இல்லைங்கிறதுனால நான் ஹோல் ஸ்பைஸாக சேர்த்துருக்கேன். இதில் நல்லா சிக்கன்லாம் போட்டு பெரட்டின உடனே இந்த ஹோல் ஸ்பைஸ் எல்லாம் பெருக்கி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் எல்லாம் வேக வச்சோடனே அதை உதுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி தூளை இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இதை முர்த்தபா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம முர்த்தபா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் முட்டையை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது 3 முட்டை அடித்து வச்சுருக்கேன், அதை அப்படி கொஞ்சம் நேரம் முட்டை பாய்க்கிறேன். பாருங்க, இதை கையாலேயே இப்படி தேய்ச்சிக்கலாம். நீங்கள் கட்டையால் செய்யணுன்ற அவசியம் இல்லை, இது இப்படி செஞ்சாலே நல்லா வந்துடும். இப்போ இதில் முட்டை கலக்கிக்கோங்க. எப்படி எடுத்து செஞ்சு வச்சுருக்கோம். இவ்வளோ கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இதை போடுறோம். நம்மளோட சூப்பரான முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் செஞ்சேன்னா, ஆனால் ரொம்ப எல்லா பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.